ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்பவருக்கு மத்திய அரசு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் உரிமத்தை 20 ஆண்டுகள்லேருந்து 50 ஆண்டுகளாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு திரும்ப நீங்கள் ரினிவல் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ அதை 50 வருஷமாக பார்த்தா மாற்றுறதுக்கான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. மேலும் வாகன உரிமை மாற்றம் உள்ளிட்ட சேவைகள் முழுமையாக ஆன்லைனில் வழங்கவும் விதிமீறல்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறையை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதாவது இப்போ நீங்கள் லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு நீங்கள் ரினிவல் பண்ணி ஆகணும். இப்போ அதை 50 வருஷமாக மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் லைசன்ஸை பார்த்தா புதுப்பிக்கிறது, வாகன உரிமை மாற்றம், அனுமதி பத்திரங்கள் புதுப்பிப்பு, முகவரி மாற்றம், நகல் லைசன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் சிக்னலை மீறீங்க, அந்த ரெட் சிக்னல் அதெல்லாம் மீறீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்டும், அதிவேகமாக வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்டும், ஹெல்மெட் அணியாமல் 2 பாயிண்ட்டு, சீட் பெல்ட் அணியாத 2 பாயிண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு பாயிண்ட் மாரி கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட அளவை நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா லைசன்ஸ் தற்காலிகமாக நீக்கம் பண்ணுவாங்க அல்லது ஃபுல்லாக நிரந்தரமாக நீக்கம் பண்ணப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இதை தவிர்த்து ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தரவுகள் நாடு முழுவதும் ஓட்டுநர் மற்றும் வாகன தகவலை எளிதாக சரிபார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. இதெல்லாமே பார்த்தா மத்திய அரசு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் உங்களுக்கு அமலுக்கு வரப்போகுதுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.